இன்னைக்கான எடிட்டோரியல் என்னன்னா, பார்ச்டு அகைன் அப்படின்றது. பார்ச்டு அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ட்ரை ஆகிறது அப்படின்ற மாதிரி. அகைன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் என்ன ஆகுறது? வறண்டு போகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா, பெங்களூருடைய ட்ரிங்கிங் வாட்டர் ஓஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, பெங்களூரில் குடிக்கிற தண்ணியில் என்னது பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது ஓஸ் அப்படின்றது என்ன சொல்லலாம்னா, துயரங்கள், கவலைகள் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன அப்படின்னா, பெங்களூரு இஸ் ட்ரீட்டிங் வாட்டர். பெங்களூரு இஸ் ட்ரீட்டிங் வாட்டர் அப்படின்றது எப்படி இருக்குது? அதாவது வாட்டர் சப்ளையை கையாளுறது, டீல் பண்ணுறது. எப்படி டீல் பண்ணுறாங்க? வாட்டர் சப்ளை தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஃபைனைட்லி எக்ஸ்பேண்டபிள். அது எப்படின்னா ரொம்ப பரவலாக்குறாங்க. அடுத்து கர்நாடகா ஆசியா while Karnataka as a whole is improving its water security. கர்நாடகா வந்து என்ன பண்ணுது? அதனுடைய வாட்டருடைய பாதுகாப்பில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. while அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, while அப்படின்றது அட் த சேம் டைம், அதே நேரத்தில் பெங்களூரு இஸ் டீலிங் வித் எக்ஸ்ட்ரீம் கிரவுண்ட் வாட்டர் வித்ட்ராயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர் வித்ட்ராயல்னால் என்ன அர்த்தம்? நிலத்தடி நீரை எடுக்கிறது, அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னது? அதனுடைய வாட்டர் செக்யூரிட்டியை பாதுகாக்குது, இம்ப்ரூவும் பண்ணுது. அதே நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா, நிலத்தடி நீரை வந்து எடுக்கிறதுலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, த ஸ்டேட் ட்ரேவ் 66% of the groundwater that it could sustainably extract in 2025, but Bengaluru East Taluga drave 378. அப்படின்னா ட்ரேவ் அப்படின்றது என்ன அர்த்தம்? எடுக்கிறது அந்த மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த இடத்துல தட் இட் குட் எக்ஸ்ட்ராக்ட் இன் 2025 அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே பாருங்கள். குட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியும். அதாவது ஒரு கெப்பாசிட்டி, அளவை பற்றி சொல்லும் போது என்னது முடியும், எவ்வளோ எடுக்க முடியுமோ. இப்போ 2025 இவ்வளோ அளவு நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்போ எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவில் 66% தான் எடுக்கிறாங்களாம். ஆனால் பட்டுன்றது ஆனால் பெங்களூருடைய ஈஸ்ட் தாலுகா என்ன பண்ணுதுன்னா 378% என்னவாகிருக்கு? ட்ரேவ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் the sustainably extractable volume of groundwater is based on how much withdrawal will deplete the aquifer அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிரவுண்ட் வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம்? எடுக்கிறோம். அந்த கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிற அளவு எதை பொறுத்து இருக்குது? இஸ் பேஸ்டு ஆன் எதை பொறுத்து இருக்குன்னா, ஹவு மச் வித்ட்ராயல், எவ்வளவு எடுக்கிறோமோ. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, வில் டிப்ளீட் த அக்யூஃபர் அப்படின்ற மாதிரி. அதாவது அக்யூஃபர்னால் அதாவது நிலத்தடி நீரை சேமித்து வச்சுக்கிற அந்த இடம். அந்த இடத்துல எவ்வளவு தண்ணி குறையுதோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டரை எடுக்கிற அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அக்யூஃபர் அதாவது நிலத்தடி நீரை நம்ம சேமித்து வச்சுருக்கோம். வில் டிப்ளீட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, எம்டி பண்ணுறது, எவ்வளோ குறைஞ்சிட்டு வருது, அக்யூஃபரில் எவ்வளோ தண்ணி வந்து குறைஞ்சிட்டு வருதோ அதை பொறுத்து தான் அதை பொறுத்து தான் என்னது கிரவுண்ட் வாட்டரை நம்ம எடுக்கிற அளவு அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வைல் அதனால் அது இப்படி நம்ம சொல்கிறோம், நம்ம எவ்வளோ தண்ணியை எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோன்னு சொல்கிறோம். ஸோ வைல் அதனால் நீங்கள் இந்த 378% டஸ் நாட் மீன் பெங்களூரு ஈஸ்ட் ஹேஸ் டிப்ளீட்டட் இட்ஸ் கிரவுண்ட் வாட்டர். அதனால நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாதீங்க. டஸ் நாட் மீன்னா நீங்கள் அப்படி புரிஞ்சுக்காதீங்க. எப்படி? பெங்களூருடைய ஈஸ்ட் வந்து அதனுடைய கிரவுண்ட் வாட்டரில் இருந்து என்னது அவ்வளோ பர்சன்டேஜை எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி, குறைச்சிருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். ஆனால் இது ஒன்று காட்டுது. என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, it reminiscent of an ongoing crisis that has once again turned acute அப்படின்ற மாதிரி.
இது ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுது. அதாவது ரீகால் பண்ணுது, ஒரு நினைவூட்டுது அப்படின்ற மாதிரி. எத காட்டுது அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆன்கோயிங் கிரிசிஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதை இது நினைவூட்டுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பிரச்சனை? அப்படி அந்த என்ன பிரச்சனைன்றதே தெரியாது. அப்ப என்ன பிரச்சனைன்றது தெரியாது. அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல தட். தட் ஹேவுக்கு பின்னாடி V3 வரும். ஹேஸ் டர்ன்டு அக்யூட். எப்படி மாறுதுன்னா, அக்யூட்னா ஒரு சீரியஸான பிரச்சனையா மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஹவ் மச் வித்ட்ராயல் வந்திருக்கா? ஆக்சுவலா ஹவ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாரி நெனைப்போம். ஆனா இந்த இடத்துல அது என்னது? இன்டைரக்ட் ஸ்பீச்சா வந்திருக்கு. எப்படின்றத பார்ப்போம். ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சா இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, மெயின் கிளாஸு மெயின் கிளாஸ் இருக்கும். அதனுடைய WH கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். இதே இது கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வெர்பு போட்டு சப்ஜெக்ட் போடுவோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இன்டைரக்டாக சொல்லும்போது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அப்புறம் கொஸ்டின் வேர்டு இருக்கும். அடுத்து சப்ஜெக்ட் வெர்புன்னு இருக்கும். இப்போ இதை பாருங்களேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ ஸ்டடி. நீ எவ்வளவு படிக்கிறன்றதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ இது என்ன அர்த்தம்? எவ்வளவு, ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு, நீ எவ்வளவு படிக்கிறியோ அதை பொறுத்து தான் இது அமையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம சென்டென்ஸில் பார்த்தோன்னா என்னது? என்ன இருந்துச்சு? எவ்வளவு இந்த வித்ட்ராயல் எவ்வளவு எடுக்கிறதுன்றதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, தெட்டுன்றது நிறைய மீனிங்கில் வரும். அது, அந்த, அட்ஜெக்டிவாக வரும். இப்போ வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது இந்த கான்செப்ட் எப்போ வரும்னா, அது வந்து கனெக்டராகவும் வரும். அட் த சேம் டைம் என்ன பண்ணும்? ஒரு கிளாஸுக்கு சப்ஜெக்டாகவும் வரும். இது அப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்க? கனெக்டராக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நவுனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், 2 கிளாஸ் இருக்கும். ஹீ இஸ் த பர்சன் அப்படின்றது ஒரு சென்டென்ஸு. ஹெல்ப்டு மீ அப்படின்றது. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தெட்டுன்றது வருது. ஆனால் இந்த ஹெல்ப்டுக்கான சப்ஜெக்டும் யார்? அந்த தெட்டு தான். அப்போனா என்ன அர்த்தம்? ஹீ இஸ் த பர்சன். அவர் தான் அவர் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. அவர் யார் அப்படின்னா, தெட் ஹெல்ப்டு மீ. அவர் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு உதவிய மனிதர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்து பெங்களூரு ரீஜியன் வந்து லைஸ் ஆன் கிறிஸ்டலின் ராக். அதாவது அந்த ரீஜியனே எப்படின்னா அந்த கிறிஸ்டலின் ராக்கால் தான் ஆனது. ஏன் அந்த ராக்னால் இருக்கு? அப்போ அந்த ராக் என்ன பண்ணும்? அதை தான் மறுபடியும் சொல்லுது. அப்போ அந்த ராக் எப்படிப்பட்டது? தட் ஆல்ரெடி ஸ்டோர் லிட்டில் வாட்டர். அதனால் என்ன பண்ணும்? அந்த ராக் வந்து என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் தண்ணியை தான் உறிஞ்சிக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணுன்னா, ரீசார்ஜ் ஸ்லோலி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது என்ன பண்ணும்? நிரப்பும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து த சிட்டி ஃபர்தர் கான்சன்ட்ரேட் டிமாண்ட் இன் ஏரியாஸ் வித் ஹையர் பாப்புலேஷன் டென்சிட்டி. இப்போ வந்து சிட்டி, அந்த பெங்களூரு சிட்டி எதை ஃபோக்கஸ் பண்ணுது? கான்சன்ட்ரேட் அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது எதனா, நிறையா மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கிற ஏரியாவை, அதே மாதிரி ஒரு பெர் கேபிட்டா அப்படின்றது ஒரு தனிநபருடைய கன்சம்ஷன், அவருடைய இதை பொறுத்து, கன்சம்ஷனை பொறுத்து, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த சிட்டி இருக்குது. அதோடு சேர்ந்து வேறு என்னென்ன இருக்குது? டெக் பார்க்கு, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த சிட்டி இருக்குது. த பில்டப் ஏரியா, இந்த மாதிரி இருக்கிற இந்த ஏரியா என்ன பண்ணுதுன்னா, சச் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ சப்ரஸஸ், என்ன பண்ணுது? முடக்குது. எதுனா, ரீசார்ஜ் பை பெர்குலேட்டிங் ரெயின் வாட்டர். நிலத்தடி நீர் வந்து ஊடுருவுறதுக்கு. அப்போ பெர்குலேட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா ஊடுருவுதல் அப்படின்ற மாதிரி. அப்போ நிலத்தடி நீர் வந்து ஒரு உறிஞ்சுறதுக்கே ரீசார்ஜ்னா, அப்போ அந்த ஊடுருவி, அந்த நிலத்தடி நீர் ஊடுருவி அது மூலியமாக அந்த இடம் வந்து என்னது? நிரம்புறதுக்கே என்ன பண்ணுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல என்னது? நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்றதுனால அந்த இடத்துல தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பை அப்படின்றது ஒன்று இருக்கா? அப்போ பைன்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, பை வந்து நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில விஷயம் ஒரு என்னென்னன்றதை பார்ப்போம். அதில் 1, 2 இப்போ பார்ப்போம். பைன்றது டூயர் அப்படின்றது. த ஒர்க் வாஸ் டன் பை ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாஸ் டன்னுனா என்ன அர்த்தம்? பாசிவ் வாய்ஸ்.
அந்த வேலை செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி. யார்னால செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா யார் மூலமாக, அதான் ஹிம், அவனால் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, பை பெர்குலேட்டிங் ரெயின் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், பெர்குலேட்டிங்னா ரெயின் வாட்டர் ஊடுருவுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ ஏதோ ஒன்று ஊடுருவ விடாமல் இது பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு காசை காட்டுது. அப்போ காசோ ஏதோ ஒரு ரீசனையோ காட்டுச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹி வாஸ் ஹர்ட் பை த ஆக்சிடெண்ட். அவன் காயப்பட்டான் எதனாலனா அது விபத்து காரணமாக. அப்போ பைக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான ரீசனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்ப்போம். த க்ரோயிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன். ஃப்ராக்ஷன் அப்படின்றது நிறைய மக்கள் தொகை இருக்குது, அந்த மக்கள் தொகையில் ஒரு சின்ன பகுதி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். வளர்ந்து வர்ற பகுதி அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா டிபெண்ட்ஸ் ஆன், அப்படின்னா எதையோ நம்பி இருக்குது. வாட்டர் ஃப்ரம் காவேரி, காவேரியிலேருந்து வர்ற தண்ணியை பொறுத்து இருக்குது. விச் கம்ஸ் வித் எ ஹை எக்ஸ்பான்ஷன் காஸ்ட். ஆனால் இப்படி இருக்குல்ல, அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தண்ணியை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப செலவு அதிகமாகுது. அப்போ அதனுடைய செலவு எப்படி இருக்குது, ஹை எக்ஸ்பான்ஷன் காஸ்ட்டாக இருக்குது. அதனால அதுதான் என்னது தஸ் அப்படின்ற. அதனால் த ப்ராப்ளம் ஹேஸ் நேச்சுரல் பேசிஸ், இயற்கையை சார்ந்து தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் ஹேஸ் பீன் காம்பவுண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு பாசிவில் இருக்குது. அதாவது காம்பவுண்டுனா என்ன அர்த்தம், பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா அப்போ அதுக்கான ரீசனை பின்னாடி சொல்கிறாங்களா, கன்சிடரேட் அர்பனைசேஷன் அப்படின்றத. என்னன்னா எதையுமே சிந்திக்காமல் ஒரு நகர்மயமாக்குதல் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை ஒவ்வொரு வருஷமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனுடைய விலை என்ன ஆகுது, த காஸ்ட், என்னென்ன காஸ்ட்னா பண ரீதியாக செலவு, அதாவது மானிட்டரி, அதாவது பண ரீதியாக மட்டும் இல்லாமல் அது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசிங்லி எக்ஸிஸ்டென்ஷியல் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம், உயிர் வாழ்கிறது. அப்போ உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்படுற பிரச்சனையும் அதுக்கு ஏற்படுற செலவு அப்படின்ற மாதிரி. எக்ஸிஸ்டென்ஷியல் அப்படின்றது வாழ்வை பாதிக்கும் செலவு, ஓகேவா. அதாவது பணத்துக்கான செலவு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம்ல, அந்த செலவையும் ஆர் பீயிங் பாஸ்டு ஆன் டு த பாப்புலேஸ். பாஸ்டு ஆன்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட கடத்தி கொண்டுட்டு போகுது. அப்போ இந்த செலவெல்லாம் மக்கள்கிட்ட என்ன பண்ணுது, கொண்டுட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2024 என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வீக் மான்சூன் லெஃப்ட் நியர்லி ஹாஃப் ஆஃப் பெங்களூருஸ் என்னது 14,000 போர்வெல் ட்ரை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பருவமழை இருக்குல்ல, அது என்ன ஆகியிருக்கு, மழை பெய்யாமல் இருந்திருக்கு. அப்போ 14,000 போர்வெல் இருந்திருக்கு, அதில் பாதி என்ன ஆகிருச்சு, தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு 775 மில்லியன் லிட்டர் நாங்கள் பெர் டே என்ன பண்ணுவாங்கன்னா 110 வில்லேஜஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம், அங்கே இருக்கிற நிலத்தடி நீர் பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பட் டு டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ வரைக்கும், பட் டு டேட்னா இப்போ வரைக்கும் த ப்ராஜெக்ட் ஹேஸ் அச்சீவ்டு ஒன்லி மிட்வே கவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பாதி வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்காங்க, அதை ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலை. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் லீவிங் அது விட்டுட்டு போகுது நிறையா ரெசிடென்ட்ஸை. ஸ்டில் பேங்கிங் ஆன் டேங்கர்ஸ், பேங்கிங் ஆன்னா என்ன அர்த்தம், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதனா டேங்கர் லாரி மூலியமாக வர்ற தண்ணியை நம்பி தான் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ இந்த 2026 ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் த கிறிசிஸ் ஹேஸ் சின்ஸ் மூவ்டு டு கோரமங்கலா அண்ட் ஹெப்பல். இப்போ இந்த இடத்துல சின்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த முன்னாடி சொன்னாங்கல்ல பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்போ யாருக்கு போகுது அப்படின்னா த கிறிசிஸ் ஹேஸ் மூவ்டு டு, அந்த கிறிசிஸ் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா கோரமங்கலா அண்ட் ஹெப்பல் ஏரியாவுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு ஹேஸ் ஆல்சோ பீயிங் யூஸ்டு ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர் டு ரீசார்ஜ் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போர்டெல்லாம் ஹேஸ் ஆல்சோ பீன் யூஸ்டு, அப்போ என்ன பண்ணுறாங்க
யூஸ் பண்ணுறாங்க. எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கழிவு நீர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறாங்க, சுத்திகரித்து அதில் வர தண்ணியை என்ன பண்ணுறாங்க, அது மூலியமாக லேக்கை நிரப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி தெரியுது? இட் சீம்ஸ்னா இப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி. பெங்களூரு இஸ் ட்ரீட்டிங் சப்ளை அஸ் இன்ஃபினிட்லி எக்ஸ்பேண்டபிள் வென் இட் இஸ் நாட். அப்போ வந்து அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு அவங்க நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ட்ரீட்டிங் சப்ளை எப்படி இருக்குது, நிறையா இன்ஃபினிட்லி எக்ஸ்பேண்டபிளாக தான் இருக்குது. ஆனாலும் என்னது, அது பத்தலை. வென் இட் இஸ் நாட், ஆனால் அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கிரே ஓவர் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ வந்து இயற்கையாக பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, காங்கிரீட்டை போட்டு நிலத்தை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, அடைச்சி வச்சிடுறாங்க. அதான் என்ன பண்ணுறாங்க, ஹேஸ் சீல்டு த கிரவுண்ட், நிலத்தை மூடிடுது. அதனால என்ன பண்ண முடியலை, அகைன்ஸ்டு த ரிப்ளனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிப்ளனிஷ்மெண்ட் அப்படின்றது என்னென்னு தான், ரீஃபில் அப்படின்றது அர்த்தம். தண்ணி என்ன பண்ண முடியலை, நம்மளால் நிரப்ப முடியலை. ஏன்னா என்ன பண்ணிட்டோம், தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை, நம்ம என்ன பண்ணிட்டோம், காங்கிரீட் போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் இன்க்ரீஸிங் டிமாண்ட் லிக்விடேட்ஸ் எக்காலஜிக்கல் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகரிச்சுட்டு வர்ற தேவை என்ன ஆகுதுன்னா, இயற்கை வளங்கள் என்ன பண்ணுது, பாதிக்குது. லிக்விடேட் அப்படின்றது ஏதோ ஒரு காசு தேவைக்காக என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை அழிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி. The city does not manage its pipeline supply, groundwater and wastewater together. அப்போ என்ன பண்ணலை, அவங்க இந்த மாதிரி பைப் கனெக்ஷனு, நிலத்தடி நீர், அதே மாதிரி கழிவுநீர் சுத்திகரிப்பு, இது எதையுமே அவங்க என்ன பண்ணலைன்னா மேனேஜ் பண்ணலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, வேறு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அலோயிங் கன்சியூமர்ஸை டு டிஃபால்ட் டு த மோஸ்ட் கன்வீனியன்ட் சொல்யூஷன் டேங்கர். அப்போ அவங்களுக்கான சொல்யூஷனாக எதை தான் பார்க்குறாங்க, டேங்கர்ஸை தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷனாக என்ன சொல்ல வராங்க, அத்தாரிட்டிஸ் நீட் டு மினிமைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸஸ். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற லாஸஸை வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும். அதே மாதிரி நிலத்தடி நீரை உறிஞ்சுறாங்கல்ல, அதை ஓவராக எடுக்காமல் இந்த அளவு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கு மேலே எடுத்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும், பீனலைஸ் பண்ணணும். அதாவது அவங்க பெனால்ட்டி, அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்னா, நீடு டூ இருக்கா, 2+V1 மினிமைஸ், அண்டுன்னு வந்திருக்கு கனெக்டர், அப்போ பெனலைஸ்னு வந்துருச்சு. அதே மாதிரி என்ன வந்துருச்சு, அண்டு மேண்டேட். அப்போ இது மூணுமே என்னது ஒரே இதை ஃபாலோ பண்ணுது. என்ன கட்டாயமாக்குறாங்க அப்படின்னா, 100% டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் ஃபார் ஆல் நான் போர்ட்டபிள் யூசர்ஸ். அதாவது குடிநீர் தேவைகளுக்கு மட்டுமின்றி வேறு விஷயத்துக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அந்த தண்ணியை நம்ம எந்த மாதிரி தண்ணியாக ஆக்கிக்கிறணும் அப்படின்னா, வேஸ்ட் வாட்டரை நம்ம ரீசைக்கிள் பண்ணுற இதாக மாற்றிக்கிறணும். அது மூலியமாக என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 100% அது ரீசைக்கிள் பண்ண வாட்டராக தான் இருக்கணும், அதை கட்டாயமாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஐடியல் லாங் டேர்ம் சொல்யூஷன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. இன்னும் எப்படி இருக்குது, அது மாறவே இல்லை, அதுக்கான முடிவே என்னது, மாறலை. பெங்களூரு எப்படி மாறணும், நீட்ஸ் டு பிகம், அதுக்கு மாறுறதுக்கான தேவை எப்படி மாறணும் அப்படின்னா, ஸ்பாஞ்ச் சிட்டியாக மாறணும். ஸ்பாஞ்சுனா என்ன அர்த்தம், உரிகிறது. அப்போ தண்ணியை உரிகிற சிட்டியாக அது மாறணும். அதுக்கப்புறம் திஸ் இன்க்ளூட்ஸ், அதோடு சேர்த்து என்னென்னா, ரீஸ்டோரிங் த கனெக்ஷன் பிட்வீன் லேக்ஸ் அண்டு வெல்ஸ் டு கேப்சர் த மான்சூன் ரன் ஆஃப் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஓடுற நீர் அப்படின்ற மாதிரி. அப்போ மழை நீர் போகுதில்ல, பருவ காலத்தில் பெய்கிற அந்த மழை நீர் ஓடுறதில்ல, அதை என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணுற மாதிரி லேக்கையும் இல்லை வெள்ளையும் என்ன பண்ணணும், நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். அதனால அலைனிங் த லேண்ட் யூஸ் பிளானிங் வித் ரீசார்ஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் தாலுகா அண்ட் ஓவரால் சீலிங் த கிரவுண்ட் லெஸ் அண்ட் இன்க்ரீஸிங் த அப்சார்ப்ஷன் ஆன் த சர்ஃபேஸ். இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான ஒவ்வொரு தாலுகாவுடைய கெப்பாசிட்டி, அதாவது ரீசார்ஜ் நிரப்புற கெப்பாசிட்டி என்ன பண்ணணும், கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி
இப்போ நம்ம வந்து காங்கிரீட் போடுறோம், அந்த நிலத்த வந்து சீல் பண்ணுறோம்ல, அத என்ன பண்ணுங்க, கொறைஞ்ச அளவு கம்மி பண்ணுங்க. அ அதாவது சீலிங் த கிரவுண்ட் லெஸ், சீல் பண்றத கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ்ல அந்த தண்ணி உறிஞ்சுறத என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க.